World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே நம்ம குருநாதர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கடைசி பேச்சாளருக்கு முன்னாடி பேசுவார். ஏன்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாமே அந்த இறுதிக்கட்ட அந்த கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இத்தனை ஒரு கருத்தரங்கமாக நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, ஐயா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால இப்போ எல்லாம் சாப்பிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த அதிகமாக சாப்பிடும்போது இப்போ ஒரே வெரைட்டி சாப்பிட்டா பரவாயில்ல, கொஞ்சம் ஃபுல் மீல்ஸாக சாப்பிடும்போது இந்த தூக்க கலைப்பை வந்து லைட்டாக வந்து யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். அந்த கலைப்பு எல்லாமே வந்து நிவர்த்தி பண்ண விதமாக தன்னுடைய அதிரடி பேச்சு மூலயமா அவங்களை எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்தணுன்ற ஒரு அமைப்பில் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ராசி தான் பெருசு அப்படின்னுவாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை லக்னம் தான் பெருசுன்னுவாங்க. இப்போ அந்த ஜாதகத்திலேயே இல்லை எனக்கு 1ஆம் அதிபதி தான் முக்கியம்னுவாங்க, இல்லப்பா எனக்கு 5ஆம் அதிபதி தான் முக்கியம்னுவாங்க. இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து லக்ன புள்ளியே பிரதானம், லக்ன புள்ளி தான் இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல தன்னுடைய இத்தனை ஆண்டு கால ஆய்வுகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலய நிறுவனர் டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டன் அவர்களை இந்த தலைப்பில் அற்புதமாக உரையாற்ற உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய நமது ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. ஒரு எல்லா கிரிக்கெட் மேட்ச்லையுமே தோனி இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து அவர் டக் அவுட் ஆயிடுவார், ஓகேங்களா? ஆனாலும் இருந்தாலும் என்னதுங்க, சிங்க களத்தில் இறங்கினாவே அது ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம டக் அவுட் ஆகுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, களத்தில் இறங்குறமாங்கிறது தான் முக்கியம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எடுக்கக்கூடிய அற்புதமான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளியே பிரதானம் அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இந்த விதை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். விதை தூவப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌரி பஞ்சாங்கம்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேயே இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் உத்தி, ஓகேங்களா, சுகம், இந்த மாதிரி வந்து நல்ல யோகங்கள் நல்ல காலங்கள்லாம் பிரிக்கப்பட்ட அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த நேரத்தில் விதை விதைக்கணும், இந்த நேரத்தில் விதை அறுவடை பயணுன்றதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் மனிதனுடைய பிறப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய விதை விதைக்கப்படுகின்ற நேரத்தை மையமாக கொண்டு தான் உங்களுடைய பிறப்பானது நிகழ்றது அப்படின்றத யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய விதை தான் உங்களுடைய லக்னம். லக்னம் என்ற நட்சத்திரம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன இதுக்கு தான் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 108 பாதங்கள் நம்மளுடைய ராசி கட்டத்தில் 12 ராசிகள் இல்லையா? அதில் 9 கிரகங்கள் இருக்குது. மாந்தி வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ 9 கிரகங்களோட மாந்தியோட எக்ஸ்ட்ரா நம்ம அடிச்சுக்கலாம். 9 கிரக அமைப்பில் 9 தான். ஸோ பாத அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 108 பாதங்களுக்குள்ள தான் எப்படியோ ஒன்று பின்னி பிணைந்து ஏதோ ஒரு ரூமில் ஒரு வேர் கிளை, ஓகேங்களா, அந்த மாதிரி என்ன இருக்கும், நம்மளுடைய தொடர்பானது உருவாயிருக்கும். இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய தொடர்பை நான் சொல்லிடுறேங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னப்புள்ளி மட்டும் சொல்லுங்கள், உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுக்காக முதல்ல பிறந்திருக்கீங்கன்ற ஒரு ரூல் எடுக்கணும்ல. இதுதான் சார் என்னுடைய பிறப்பினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உங்களுடைய விதை எதில் விதைக்கப்படுகிறதோ அது மூலியமாக தான் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான சிந்தனை ஓட்டங்கள் இருக்கும். இதுதான் லாஜிக். அதை தாண்டி உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு தான் நீ பிறந்திருக்க அப்படின்றது தான் விஷயம். பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பனைன்னு எடுப்போம். கொடுப்பனை எப்படி தெரியுமா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, யாருக்கெல்லாம் அதிகமாக பாக்கிய வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி, யாருக்கெல்லாம் அதிகமாக பாக்கிய வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சார் இவங்களுக்கு இந்த லக்னங்களுக்கு பாக்கியம் அதிகமாக வேலை செய்யும், இந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணியம் அதிகமாக வேலை செய்யும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேள்வி இல்லை. யாருக்கு பாக்கியம் அதிகமாக தெரியலன்னா தப்பாக சொல்லுங்கள், சரி பண்ணுறதுல தான் நான் இருக்கேன், ஓகேங்களா? யாருக்கு பாக்கியம் அதிகமாக வேலை செய்யும்? ஏதோ ஒரு ராசி பேர் சொல்லுங்க, சொல்றது கிளிக் ஆகலாம்ல. மேச ராசின்னு ஐயா சொல்லிட்டாரு. வேற இந்த கேள்வியிலேயே பதில் இருக்குது. உள்ள போய் நவாம்ச தோழனா கிடைக்கும்.
நவாம்சத்தில் போய் தொலைவீங்கன்னா இது பதில் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. சிம்ம லக்னத்துடைய முதல் பாதம் என்ன? மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதமா? எங்கே வரும்? அம்சத்தில் எங்கே வரும்? அப்போ யாருக்கு பாக்கியம் செயல்படும்? சிம்ம ஸ்திரலக்கணங்களில் பிறந்தவர்கள் செக் பண்ணி பாருங்க. ஸ்திரலக்கணங்களில் யார் பிறந்திருக்கோ நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய லக்ன புள்ளியினுடைய தொடக்கம் எங்க இருக்கும்? உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியத்தில் தான் தொடங்கும். கரெக்ட்? செக் பண்ணுங்க எல்லாருமே, யார் ஸ்திரலக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி. ரைட்டுங்களா? அப்ப இயல்பாவே பாக்கியசாலிகள் யாரு? சிற லக்னங்களில் பிறப்பவர்களும் சிற ராசியில் பிறப்பவர்களும் தான். ஓகேவா? சிற லக்னத்திலும் பிறந்து சிற ராசியிலும் பிறந்தால் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் என்னதுங்க, நமக்கு ஒரு வகையில் ஒரு கொடுப்பனை இருக்கு. கஷ்டப்பட்டாலும் ஹெல்ப் பண்றதுக்கு 10 பேர் வருவான். புரிஞ்சுதுங்களா? அது வேற. நம்ம கஷ்டப்படுறதுங்கிறது விதியா இருந்தாலும் ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 10 பேர் வருவாங்க. இதுதான் சிற லக்னங்களுக்கும் சிற ராசியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லக்ன கொடுப்பனை. அதுக்கு அடுத்தது, சார் ஸ்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கா சார் அப்படின்னா உபயத்துக்கு இல்லையா? உபயத்துடைய முதல் பாதம் எங்க தொடங்கும்? உதாரணத்துக்கு நீங்க தனுசு லக்னத்தை எடுங்க. முதல் பாதம் மூலம் 1 எங்க வருது? மேஷத்துல வருதா? தனுசுல இருந்து எத்தனாவது வீடு? 5. அப்ப பூர்வ புண்ணியத்தினுடைய பலனை யார் அனுபவிப்பா? உபய லக்னங்கள் அனுபவிக்கும். அவ்வளவுதான் ரூலு. ஓகேங்களா? உபய லக்னத்துல பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க? பூர்வ புண்ணியத்தினுடைய யார் எல்லாம் உங்க ஜாதகத்துல உபய லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ நீங்க என்ன பண்ண போறீங்க? பூர்வ புண்ணியனுடைய பலனை, நன்மையோ தீமையோ, அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது, சிற லக்னத்தை பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அவன் கஷ்டப்பட்டாலும் சரி ஜாலியா கஷ்டப்படுவான். கஷ்டன்றது விதிதான் இல்ல, ஆனா அதை கூட என்ஜாய் பண்ணுவான். பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு தைரியத்தோட கஷ்டம். ஏன்னா பாக்கியம் அவனுக்கு என்ன இருக்குது? காப்பாற்றுவதற்கு ரெடியா இருக்கு. இந்த சரலக்கணத்தில் பிறந்தவனுக்கு தான் என்னதுங்க, அவனுடைய எல்லா எதுனால பாருங்க, அவனுடைய தொடக்கம் அவனுடைய இடத்துல இருந்து தான் தொடங்கும். மேஷத்துடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி 1 மேஷத்திலேயே தொடங்கும். கடகத்துடைய முதல் நட்சத்திரம் புனர்பூஷம் 4 கடகத்திலேயே தொடங்கும். துலாம்ல சித்திரை 3 அங்கேயே தொடங்கும். மகரத்துல உத்திராட 2 அங்கேயே தொடங்கும். அப்ப இது என்ன இருக்குன்னா, இவன் தான் தொடக்கமாக இருப்பான். புரியுதுங்களா? சோ சரலக்கணத்தில் பிறந்தவன் யாரையும் எதிர்பார்க்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். சரலக்கணத்தில் யார் பிறந்தாலும் சரி, உன்னோட தயவு எனக்கு தேவையில்லை, எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் முயற்சி பண்ணிக்குவேன், எனக்கு அந்த திறமை இருக்கு, ஓகேவா அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு இருக்கு அப்படின்னா யாருக்கு கிடைக்கும்? சரலக்கணக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இது பிரபஞ்சத்தினுடைய கொடுப்பனை. ரைட்டுங்களா? இது விஷயம். அடுத்த ரூல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லக்ன புள்ளி, இப்போ என்னென்ன சரவண உபயத்துக்கு நான் எடுத்துட்டேன், லக்ன புள்ளிக்கு வரணும். லக்ன புள்ளி நம்ம எல்லாமே ஒரு லக்ன புள்ளியில பிறந்திருப்போம் இல்லையா? இதுல வந்து பொதுவாக காலச்சக்கரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, மேஷம் அப்படின்றது லக்ன புள்ளியில் அடிப்படையில் செயல்படணும் அப்படின்னா ஒவ்வொரு பாவகமா பிரிக்கணும் இல்லையா? இருந்தாலும் நான் எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். நீங்கள் பிறந்த லக்னத்தை ஒன்னா வச்சுக்கோங்க. நம்பர் 1 நீங்களுடைய லக்னம். லக்னம் என்ற புள்ளின்னு ஒன்று இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லலாம், நீங்க என்ன லக்னம்? நீங்களும் நம்ம லக்னம் விருச்சக லக்னம். என்னென்ன லக்னம் என்ற புள்ளி என்ன பாதம்? அனுசம் 3. சரி, இப்போ பாருங்க, இவங்க விருச்சகம். ஓகேவா? விருச்சகம் என்பது ஸ்திரம் இல்லையா? அப்போ பாக்கியங்கள் கண்டிப்பாக வரும். ஆனா காலத்துக்கு 8 தானே, அது கஷ்டப்பட்டு தானே பாக்கியத்தை கொடுக்கும். இது 2வதா. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்திரத்துல அவங்களுக்கு நின்ன நட்சத்திரம் நடு நட்சத்திரத்துக்கு வலிமை அதிகம் எப்பயுமே. ஓகேங்களா? நடு நட்சத்திரத்துல அவங்களுடைய லக்ன புள்ளி பிரதானமா இருக்கா? அப்ப கான்பிடண்டா இறங்கி அந்த செய்யும் வேலையை. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? நட்சத்திரத்தாதிபதி யாரு? சனி இல்லையா? அப்ப இந்த விருச்சக லக்னத்துக்கு சனின்றது என்ன பாவகத்தை குறிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் குறிக்கக்கூடிய அமைப்பு. காலத்துக்கு அது எத்தனாம் பாவகம்? 10ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் வரும். ஸோ இவங்க ஜாதகத்துல இவங்க இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? 3ஆம் இடம் தானே, அது 3ஆம் இடம் தானே எல்லாமே. ஸோ முயற்சி, பயணம், ஓகேங்களா, தன்னுடைய எல்லா விதமான எல்லா வெற்றிகள் எல்லாமே அது 3ஆம் இடத்துல தான் வரும். அடுத்தது 4ஆம் இடம் தான் என்னதுங்க? சுகம், அம்மா. 4க்கு 3 வீட்டில் விரைய செலவுகள், உடலுக்கு உடைய செலவுகள், தாய்க்கு விரைய செலவுகள், ஓகே, வண்டி வாகனத்துக்கு விரைய செலவுகள். ஓகேங்களா? எங்க போனாலும் வண்டியில தான் போகணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அது விரைய பாவகம். ஓகேங்களா? இது எல்லாமே எடுக்கணும். இது எல்லாமே நின்றுங்க இந்த 4-3 தொடர்புலேயே தான் வரும். 4-3 தொடர்புலேயே தான் இவங்க வாழ்க்கை இருக்கும். நிலையான வீடு அமையாது,
வீட்டில் வந்து ஏதாவது இடம் சார்ந்த பிரச்சனைகள் இதாக விற்கிறது, இவன் கண்மணி என்ன ஆகும், இடம் கைவிட்டு போகிறது, சொத்து கைவிட்டு போகிறது, இதெல்லாம் என்ன ஆகும், இவங்க பார்க்கணும். இவர் விதி. அதுக்கடுத்த ரூல் எடுக்கணும்னா சனி எங்கே இருக்காரு, 8ல் வேற லெவல் இல்லையா? அப்போ நம்மளுடைய கொடுப்பனை காரகன் யாரு, விதை தூவிடுச்சு. அந்த விதைக்கு காரகன் யாரு, லக்னத்துக்கு 8ல் போய் மறைஞ்சு உட்காந்துருக்கு. ஓகேவா? அப்ப இது என்ன, 8ஆம் இடம்னா என்னதுங்க, அழிவதை கண்கூடாக பார்ப்பது, அழிவதை கண்கூடாக பார்ப்பதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம பிறவியில நிறைய முயற்சி பண்ணுவோம், நிறைய ஏதோ ஒரு வகையில முன்னேற முடியுமா ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் என்ன ஆகும், என்ன பண்ணாலுமே கிளைமேக்ஸ் என்ன ஆகுது, ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்த நடக்குது. இந்த 8ஆம் இடத்தை இவங்க வாழ்நாளில் இயக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இது பிளஸ்ஸா மாறும். ஓகேவா? அப்ப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல யார் இருக்கா, விதை துவப்பட்ட சனி பகவான் அங்க 8ல் இருக்காரு. அப்ப இவங்க 8ஆம் இடம் தான் இல்லூஷன், 8ஆம் இடம் தான் புதையல், 8ஆம் இடம் தான் மறைபொருள் ரகசியம். அப்ப இவர் தெரிஞ்சோ தெரியாம எங்க வந்திருக்காங்க, ஒரு ஜோதிடராக வந்திருக்காங்க, தொடர்ந்து தேடிட்டே இருக்கிறது. ஓகே, அப்ப காலத்துக்கு அது 3ஆம் இடமா? அப்ப முதல்ல இவங்க எப்படி பழக்கமானாங்க, ஒரு யூடியூப் வழியா மறைபொருள் ரகசியத்தை அவங்க கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து பிரபஞ்சமானது என்னதுங்க இணைச்சி விடுது நம்மளோட, இல்லைன்னா அது இணைச்சி விடாது. ஓகேங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி லக்னக்காரங்க, சனி ராசியில பிறந்தவங்க, அதே மாதிரி சனியோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சனி லக்னத்தில் இருக்கிறவங்க அல்லது லக்னத்தை பார்க்கறவங்க, இவங்க எல்லாமே என்னோட தொடர்பில் இருப்பாங்க. இவங்க எல்லாமே என்னுடைய தொடர்பில் இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இங்க உட்காந்துருக்கிறது யாருக்கு வேணா சொல்றேன், எங்களோட பாண்டிங்ல வரணும்னா இந்த இந்த அமைப்பெல்லாம் இந்த பாண்டிங் வந்துடும். ஏன்னா எனக்கு சனி அப்படி இருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஸோ சனி லக்னத்தில் பிறந்தவங்க, சனி ராசியில பிறந்திருக்கலாம், சனியோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், சனி லக்னத்தில் இருக்கலாம், சனி லக்னத்தை பார்க்கலாம். இந்த தொடர்பு இருக்கிறவங்க என்ன ஆகும், என்னுடைய பாண்டிங்ல. இதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கான பாண்டிங்க நீங்க விதை நடிப்பில் வச்சு, எனக்கு லக்கண புள்ளியும் அனுசம் தான், என்னுடைய லக்கண புள்ளியும் அனுசம் தான். ஸோ இதில் தான் தொடர்புகள் வரும். ரெண்டாவது என்னன்னா, உங்களுடைய லக்ன புள்ளி உங்களுடைய ராசி கட்டத்துல இருந்து அம்ச கட்டத்தில் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அனுசம் 3ன்னு சொன்னாங்க இல்லையா, அனுசம் 3 எங்க வரணும்னா துலாம்ல வரும். அப்ப இவங்க ராசி எங்க, விருச்சகம். விருச்சகத்து துலாம் எத்தனாவது வீடு, 12வது வீடு, ஜஸ்ட் மிஸ். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண முடியாது, இந்த கோழி வந்து உள்ளூர்ல விலை போகாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து உள்ளூர்ல என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய டேலண்ட் உள்ளூர்ல இருந்தா அது விரயம்தான். இதே வெளியூர் போனாங்கனாலோ இல்ல வெளியூர் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுடைய முயற்சிகள் இருந்ததுனாவோ இவங்க பெரிய அளவு என்ன பண்ணலாம், சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், அது சார்ந்த விஷயங்களை தான் முன்னெடுப்பு செய்யணும். ஓகேங்களா? அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உடல் வியாதிகளுக்காக, சனினாவே உடல்நலம் குறைவு, ஓகேங்களா, ஏதாவது பயம், நோய் சார்ந்த விஷயங்கள் தான். அப்ப குடும்பத்துல பிரச்சனைன்னா அது இவங்க இருக்கக்கூடிய எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, சனி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே யார் லக்ன புள்ளி அமைஞ்சாலும் சரி, அவங்களுக்கு குடும்பத்துல கண்டிப்பா இந்த வயதானவர்களுடைய தொடர்பு, அதாவது வயசான அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும், ஓகேங்களா, இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம், அது மேல பயமா இருக்கு, இது மேல பயமா இருக்கு, இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து இவங்களை சுத்தி இயங்கிட்டே இருக்கும். நோயாளிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர் ஒரு பிரச்சனை வரும், போயிட்டே இருக்கணும். சனியோடைய தொடர்பு வரவங்களுக்கு இந்த தொடர்புகள் வந்துகிட்டே இருக்கும். இது யாருக்கு, சனி லக்ன புள்ளியா இருந்து அமைகிறவங்களுக்கு. அது இவங்களுக்கு விரைய தொடர்பாகவே வந்ததுனால இதனால நிறைய விரைய செலவுகள், மருத்துவத்தினால நிறைய விரைய செலவு. 4ஆம் இடம் சுகம், 12ஆம் இடம் விரைய செலவு. அப்ப சுகத்துக்கு உண்டான விரைய செலவு. ஓகேங்களா? இதுதான் லாஜிக். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த லக்னாதிபதி அடுத்த லக்னாதிபதிக்கு வரணும். லக்ன புள்ளி ஆதாரம்னு சொன்னோம் இல்லையா, லக்ன புள்ளி ஆதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இன்னொரு சக்தி யாருன்னா லக்னாதிபதி. அப்ப லக்னாதிபதின்றது இந்த விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய். இந்த செவ்வாய்க்கும் இந்த சனிக்கும் உள்ள தொடர்பா செக் பண்ணணும். ஓகேங்களா? செவ்வாய் சனி எங்க இருக்காது, சனி வந்து மிதுனத்துல, செவ்வாய் சிம்மத்துல. ஓகேங்களா? அப்ப எங்க தொடர்புல இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப லக்னாதிபதி எப்படி இருக்கார், லக்னத்தில் இருந்து 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார், நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு, ரைட்டுங்களா அப்படின்னு எடுக்கும். அப்ப இத 10ஆம் இடத்துல திக்பலம்னா தைரியமா வேலை செய்யறது, போல்டா எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது, பாத்துக்கலாம்னு சொல்லி இறங்குறது, இதெல்லாம் 10ஆம் இடம் கொடுக்கும். அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமான்னு சொல்றது வந்து அந்த செவ்வாய் நின்ற விதை. மக நட்சத்திரம், கேது வந்துட்டாரு. ஓகேவா? பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை, ரைட். அம்சத்துல செவ்வாய் எங்க இருக்காரு,
மகம் 2 ரிஷபத்துல இருக்காரு, அதுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன ஆகும், இவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவங்க தான். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, மீண்டு கொண்டு வரக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு அப்படின்றது வந்து இவங்களுடைய விதை சொல்லுகிறது, அது லக்னாதிபதி சொல்லுகிறது. ஓகேங்களா? அப்போ விதைகளை நீங்க தொலைவாம நீங்க என்ன பண்ண முடியாது, லக்னாதிபதிக்குள்ள போக முடியாது. ஓகேவா? அப்ப நம்ம சிரமா இருந்தாலும் பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் சிரத்தில் பிறக்க முடியும். போன பிறவில பாக்கியத்தை பெற்றால்தான் சிரத்தில் பிறக்க முடியும். சிரம் என்பது நிலையானதுன்னு அர்த்தம் இல்லையா? யாராலையும் நம்மளை அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், நம்ம நிலையாக நம்மளுடைய பாக்கியத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அது காலத்துக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால கஷ்டப்பட்ட பிறகுதான் பாக்கியம் அப்படிங்கிறது அமைப்பு. அது 3 நாளை தொடர்புடையது, காலத்துக்கு 10-11 தொடர்புடையது. கடுமையான முயற்சிகள், கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு பதவி, கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, புகழ் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது தான் இவங்க பிறவியினுடைய நோக்கம். கிளியராமா? கரெக்டா இருக்கா? அவ்வளவுதான். அடுத்தது வேற ஆள் பார்க்கலாமா? வேற யாரும் சொல்லுங்க. பூராடம் லக்ன புள்ளி எத்தனாம் பாதம்? தனுசு எத்தனாம் பாதம்? பூராடம் 1. பூராடம் 1 இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் வந்து சிரத்துல பிறந்தா பாக்கியம்னு சொன்னோம். இவர் உபயத்தில் பிறந்திருக்காரு. ஆனா உபயத்தில் பிறந்து என்ன பண்றாரு, உபயத்தில் பிறந்தா ஏற்கனவே பூர்வ புண்ணியத்தினுடைய தொடர்புகள் நல்லா இருக்குன்ற ஒரு ரூல் நான் சொல்லியிருக்கிறேன். அதுலயே வந்து இவர் பாக்கியத்தையும் சேர்த்து பெற்றவர். ஏன்? பூராடம் 1 தனுசுல இருந்து 9வது வீடா? பூராடம்ங்கிறது நமாம்சத்துல எங்க வரும்? சிம்மத்துல வரும். அப்ப தனுசுல இருந்து 9. அப்ப ஏற்கனவே என்னதுங்க, பூர்வ புண்ணியத்தை பெற்றிருக்கிறாரு. இப்ப என்ன சேர்த்தி வராரு, பாக்கியத்தையும் பெறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொதுவா பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியம் பெற்றவங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மிக எளிமையாக வழிகாட்டக்கூடிய அமைப்புல உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? கடவுள் அருள் அவங்களுக்கு நிச்சயமா உண்டு. எப்படியா ஒண்ணு உங்களை கையை பிடிச்சி இழுத்துக்குவாரு. யாரோ ஒருத்தருக்கு காப்பாத்துறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. காப்பாத்துறவங்க எல்லாமே கடவுள் தான். ஓகேங்களா? அதுதான் விஷயம். அப்ப அந்த இயக்கத்தை இவர் முழுமையா இயக்கிறார். யார் ஒருவர் லக்னத்தையும், லக்னம் நின்ற நட்சத்திரம், அந்த அம்ச லக்னம் சொல்றோம் இல்லையா, லக்னம் அம்ச லக்னம், இந்த பாவத்தை முறையா இயக்கிறீங்களோ நீங்க வெற்றியாளரா மாறலாம். ஓகேங்களா? இப்ப வந்து அவங்களுக்கு வந்து 1-12 அனுஷம் 3, அவங்க 1-12 இயக்கம். அப்ப அவங்க எது வந்தாலுமே ஒரு விரயம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு லக்னமானது சரியா இயங்கிட்டு இருக்கும். இப்ப இவர் 1-9 சம்பந்தத்துல வந்திருக்காரு லக்னம், பூரணம் இல்லையா? அப்ப 1-9 சம்பந்தத்துல வரும்போது இவருடைய இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே கோயிலுக்கு போகும்போது இறைவனுக்கு நல்ல ஒரு அருள் கொடுப்பாரு. அப்ப என்ன இருக்குங்க, எதையாவது ஒரு தான தர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தர்ம வீடு. எது? சிம்மம் என்பது தர்ம வீடு. தர்ம காரியங்களுக்கு முன்னின்று நீங்க செயல்படுறது, எல்லா கோயில்களுக்கும் போய் முன்னாடி இருந்து வேலை செய்யறது, இதெல்லாம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் வெற்றியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் லக்ன புள்ளியினுடைய அமைப்பு. இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு ரூலா எழுதிக்கிங்க. யாருக்கெல்லாம் உங்களுடைய லக்ன விதை, அதாவது உங்களுடைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் பூராடம் சொல்லிட்டாரு இல்லையா, தனுசுக்கு சுக்கிரன் எதனாவது பாதம்? 6-11 குறைவன். தனுசுக்கு சுக்கிரன் 6-11 குறை. அப்ப இந்த பிறவியில இவர் எதுக்கு பிறந்திருக்கார் அப்படி நான் என்ன சொல்லணும்? 6ஆம் இடம் சேவை, 6ஆம் இடம் வேலை. ஓகேங்களா? ஒருத்தருக்கு சேவை செய்யறதுனாலையும் ஒருத்தருக்கு வேலை போய் செஞ்சு கொடுக்கறதுனாலையும் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு இந்த பிறவியில் இவர் வாழணும். புரியுதுங்களா? இதுதான் இவருடைய பிறவியினுடைய நோக்கம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ 1-6 இயங்கும் போது நான் 10 இயக்கக்கூடாது. நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் சொந்த தொழில் தான் பண்ணுவேன்னா கடன் ஏற்படும். 6 நீங்க இயக்கியே ஆகணும். உங்களுடைய லக்ன புள்ளியுடைய நாதன் யாரோ அவரை நீங்கள் மறைமுகமாக இயக்கியே ஆகணும். அப்ப 6ஆம் பாவத்தினுடைய தொடர்பை நீங்க இயக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பாக்கியம் உங்களை காப்பாத்துறதுக்கு கடவுள் இருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் லக்ன புள்ளி என்ன சொல்லுது? ஓகேங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ராசியிலுமே ஒவ்வொரு வில்லங்க உட்காந்துருக்கும் இல்லையா? மேசராசி எடுத்துக்கோங்க. மேசராசியில 2-7 கூடிய மாரகாதிபதியுடைய நட்சத்திரம். ரிஷபராசி எடுத்துக்கோங்க, எடுத்துக்கலாமா? அங்கேயும் மிருகசீரிஷம் இருக்கா? அவர் யாரு? 7க்கும் 12க்கும் உடையவரா? ரோகிணி இருக்குதா? 3 கூடியவரா? மிதுன ராசி எடுத்துக்கோங்க. சிரத்துக்கு 3 தான் என்னதுங்க? 3-8 தான் இது மாரகம். அப்ப அங்க ரிஷபத்துக்கு மாட்டிக்கிச்சு. உபயத்துக்கு வாங்க, மிதனத்துக்கு வாங்க.
மிதுனத்துக்கு முதல் நட்சத்திரமே 6ஆம் அதிபதி நட்சத்திரம், 6, 11 கூடையவன். 2வது நட்சத்திரம் ராகு. ராகு எங்க இருக்கிறாரோ அதை வச்சு அவர் செயல்படுவார். 3வது நட்சத்திரம் குரு, பாதகாதிபதி. அப்ப மிதுனத்தில் எப்படி இருக்கும்? ராகு நல்லா இருந்தா மட்டும்தான் மிதுன லக்னத்தை பிறந்தவனே நல்லா இருக்க முடியும். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒரு பலன் இருக்கு. ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்துட்டீங்கன்னா, இந்த லக்னத்தில் பிறந்துட்டீங்க, அப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களோட லக்னம் மிதுனமா இருந்ததுன்னா, லக்ன புள்ளி திருவாதிரைனா ராகு நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இவர் தனுசுல பிறந்துட்டாரு, 6ஆம் அதிபதி சாரத்தில் வாங்கிட்டாரு, அப்படி சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் எங்க இருக்கக்கூடாது? மீனத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி உச்சம் பெறுவது சரியான அமைப்பு இல்லை மீன லக்னத்துக்கு. ஓகேங்களா? சரி, அதாவது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த லக்னத்துடைய கொடுப்பனை 11ல் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. 11ஆம் அதிபதி ஆகிறாரு, 6க்கு அது 6ஆம் இடமா மாறிடும். ஸோ 11ல் இருக்கலாம், 10ல் நீசமா இருக்கலாம், 12ல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கலாம். 6க்கு அது விரயஸ்தானம். ஸோ 4ஆம் இடம்ங்கிறது உச்சஸ்தானம். ஸோ என்னங்க, அதிகமான தொல்லைகளை கொடுத்துரும். சுகத்துக்கு போகும்போது உடல்நிலை கெட்டு போயிடும். அதை நம்ம பார்த்துக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்துல இன்னொரு முக்கியமான ரூல், லக்ன புள்ளி விதைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, இந்த விதைக்கு சரியாக நீர் ஊற்றுவாங்களா, சரியான திசையில மரமாகுமா, சரியான வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னா, அந்த விதைக்குரிய கிரகம் யாரோ அந்த கிரகத்தை முன்னாடி பின்னாடி 2 நல்ல கிரகம் இருக்கணும், அல்லது அந்த கிரகம் ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்துருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப இவருக்கு சுக்கிரன் சொல்லிட்டார் இல்லையா, தனுசு லக்னம், லக்ன புள்ளி பூராட நட்சத்திரம், பூராடம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன்றது இவருக்கு உச்சமா இருக்கிறாரு. மீனத்துல குரு வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது ஒரு வகையில சுபர் வீட்டுல இருக்கிறது நல்லது. ஆனால் 6ஆம் அதிபதி உச்சமா வருது, உடல்நலத்தை கெட்டு போகும், தாய்க்கு பிரச்சனை கொடுக்கும், வண்டி வாகனத்துல கடன், அதாவது வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு கடனை உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தாண்டி இந்த சுக்கிரனானவர், சுக்கிரனுக்கு 2 பக்கம் பாவகர்த்தாரின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணணும், ஒரு சுபகிரகமாக இருந்தால் நல்லது, 2 சுபகிரகமாக இருந்தால் இன்னும் சூப்பர். இல்லை ஏதாவது ஒரு சுபகிரகம் அதை பார்க்குது, அதுவும் சூப்பர். இதை தாண்டி 2 பக்கம் பாவிகள் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்போ இந்த செடி என்ன ஆகும்? ஒரு செடி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, செடிக்குள்ள சுபகிரகம் 2 பேர் பார்த்தாங்கன்னா ரோட்டில் போக வரவெல்லாம் தண்ணி ஊற்றுவான், அந்த செடி எப்படியோ ஒன்றும் பரபரம் மரமாயிரும். புரியுதுங்களா? இதே இந்த பக்கம் ஒரு பாவி, இந்த பக்கம் ஒரு பாவின்னு வச்சுக்கோங்க, இது எதுக்கு இங்கே இருக்குது, பிச்சு வச்சு தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அது மறுபடியும் அங்கே முளைக்க ஆரம்பிக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்க, வேகமாக வந்து லாரிக்காரை ஏற்றிட்டு போவான். இப்படி தான் ஆயில் போகும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய லக்ன புள்ளிக்குண்டான கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்கு நீங்க ராசியில கிடையாது, அம்சத்துல பார்க்கணும். அந்த கிரகத்துக்கு முன்னாடி பின்னாடி சுபகிரகம் இருக்குதான்ட்டு, ராசியில இல்லை. ஏன்னா நீங்க பார்த்தது அம்சம். ஸோ அம்சம்ங்கிறது வரம். நீ என்ன வரத்துக்காக ஒரு கிரகம் எந்த வரத்தை பெற்றுள்ளது என்பதை சொல்வதுதான் அம்சம். நம்ம அம்சங்கள்ல எந்த அம்சங்களை பெற்றிருக்குது அப்படின்றதுதான் சொல்லக்கூடியதான் டார்கெட். அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு அம்சத்தை பெற்றிருக்கும். உங்க ராசியிலேருந்து 1வது, உங்க ராசியிலேருந்து 2வது, அந்த கிரகம் நின்ற இடத்துல இருந்து 1, 2, 3ன்னு இருக்கும். அதுல எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, நீங்க லக்ன புள்ளிக்கு பார்த்த மாதிரி எல்லா கிரகங்களுக்குமே பார்க்கலாம். இந்த கிரகம் என்ன அம்சத்தில் இருக்கு, இந்த கிரகம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுல உங்களுடைய அந்த கிரகம் அல்லது லக்ன புள்ளியிலிருந்து ஒரு உதாரணத்துக்கு லக்னம் இது, அம்ச லக்னம் இது, அப்ப லக்னத்துல இருந்து லக்னத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி கிரகத்துல இருந்து கிரகத்துக்கு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கிரகம் செவ்வாயிலிருந்து செவ்வாய்க்கு, சுக்கிரன்ல இருந்து சுக்கிரனுக்கு, ராசில இருந்து அம்சத்துல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பதை தெரிஞ்சுக்கலாம். அதுல பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் 6, 8, 12 வரக்கூடாது, 6, 8 மெயினா வரக்கூடாது, 12 கூட 1, 2 வரும், 50% சமாளிச்சுக்கலாம். மெயினா 6, 8 வரவே கூடாது. 6, 8 வந்ததுன்னா அதோடைய கொடுப்பனை உங்களுக்கு இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்போ லக்னம் இங்க இருக்கு, அம்ச லக்னத்துல போய் 8ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த லக்னமே என்ன ஆகும், அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்து ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா 9ல இருக்கணும், இல்ல 5ல இருக்கணும். இதெல்லாம் இயல்பா இவங்க ஜெயிச்சிருவாங்க. 3, 7, 11ல இருந்ததுன்னா அடுத்து தண்ணி ஊற்றி ஜெயிக்க வச்சிருவான். 3, 7, 11 கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, அப்போ ஆப்போசிட் நம்மளுடைய துணை நடத்தும் இல்லையா, கூட்டாளி நடத்தும். அப்ப 3, 7, 11 இருந்தா என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் ஈஸியாக வளர்த்து விடுவார்கள். 1, 5, 9 ஜாதகம் ஆகும், அவனுக்கு கொடுப்பனை அடிப்படையில் வளர்ந்துருவான். 2, 11 அப்படின்னா 2 மட்டும் எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கங்க, 10 எடுத்துக்கங்க. 2, 10 அப்படின்னா கௌரவத்துக்காக, ஓகேங்களா, கௌரவத்துக்காகவும் தேவைக்காகவும் நாளைக்கு ஃபியூச்சர்ல உதவுன்றதுக்காகவும் வளர்ப்பாங்க.
இப்போ ஒரு நெல்லிக்காய் வைக்கிறோம், ஏன் நெல்லிக்காய் வைக்கிற, நாளைக்கு அது நெல்லிக்கனி கொடுக்கும். ஒரு மல்லிகை செடி வைக்கிறோம், வளர்ந்தா மல்லிகை செடி வரும். இந்த இதா என்னதுங்க, தேவைக்காக தன்னுடைய தேவைக்கு உணர்ந்து பண்றது 2 ஓகேங்களா. நாளைக்கு அவன் தொழில் செஞ்சு என்னை காப்பாற்றுவான், என்னுடைய கர்மம் எனக்கு வாரிசு இல்லை, கொல்லி வைக்கிறதுக்கு அவனதான் வச்சிருக்கேன், இதெல்லாம் 2 புரியுதுங்களா. ஸோ மீதி இருக்கக்கூடிய பாவங்கள் மட்டும்தான் உங்களுக்கு 1, 5, 9 நீங்களே வளர்ந்துக்குவீங்க. 3, 7, 11 யாரோ ஒருத்தன் கூட இருந்து வளர்த்தி விடுவான். 2, 10 அவங்களுடைய தேவைக்காக அவங்களை வளர்த்துவாங்க. ரைட்டுங்களா. மீதி இருக்கக்கூடிய பாவங்கள் இது 6, 8, 12. அப்ப 6, 8, 12 என்ன ஆகும், கண்டிப்பாக 100% ஏதோ ஒரு வகையில அது தொந்தரவு தான். அது வளையும் போது வெட்டப்படும் அல்லது இடமாற்றப்படும், ரொம்ப கஷ்டப்படும். அப்போ உங்கள் லக்ன புள்ளி நீங்க பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிறந்த லக்னத்துக்கு உங்களுடைய லக்னம் 6, 8 இருக்கும், 12 இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் லக்ன புள்ளிக்கான காரகம் இருக்காருல்ல, இப்போ இவருக்கு வந்து சுக்கரன்னா அதை பூராடம் சுக்கர நட்சத்திரம், சுக்கரனுக்கு பார்க்கணும், ராசி சுக்கரனுக்கும் அம்ச சுக்கரனுக்கு பார்க்கணும். இவங்க 2 பேரும் 6, 8 இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கை போராட்டம். அவ்வளவுதான். முதல்ல லக்ன புள்ளிக்கு பார்க்குறோம், அப்புறம் அந்த சாரம் கொடுத்தா அந்த அதிபதி யாரோ அவருக்கு பார்க்குறோம். இந்த 2 பேர்த்த வச்சியே உங்க வாழ்க்கையை நீங்க தீர்மானிச்சுக்கலாம். எனக்கு லக்ன புள்ளியும் நல்லா இருக்கு சார், லக்னாதிபதி லக்ன சாரநாதன் அந்த அதிபதி யாரோ அவரும் நல்லா இருக்காரு சார் அப்படின்னா இவர்கள் நோகாம ஜெயிச்சிருவாங்க. ஓகேவா. யாருக்கு லக்ன புள்ளிக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாயிருக்கான், அவங்க வந்து என்னன்னா நல்ல இடங்கள்ல இருக்கும்போது, என்ன லக்னம், ரிஷப லக்னம். ஓகே. என்ன புள்ளி, கார்த்திகை 2. ஓகே. சூரியன் எங்க இருக்கிறாரு, சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு, 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு, அப்போ காலத்தக்கத்தின் அடிப்படையில் இவங்க லக்னத்துக்கு 1, 4, 10ன்றது இவங்களுடைய சாரியா 9. கிருத்திகை எத்தனாம் பாதம், கிருத்திகை 2. சரி. அப்ப என்னதுங்க 1, 9 ரிஷபத்துக்கு 9. அப்ப பாக்கியமா, ரிஷபத்துக்கு 9ங்கிறது பாக்கியம், 1, 4ங்கிறது கேந்திரம். அப்ப என்ன ஆகும், தாய் வழி தந்தை வழி கொடுப்பனையில இவங்களுக்கு சிறப்பாக அமைப்புல இருக்கு. புரியுதுங்களா. அந்த கொடுப்பனையில் நம்ம என்ன பண்ணுவோம், எங்க போனாலும் சரி உங்களுக்கு தெய்வம்ங்கிறது கூட வந்துகிட்டே இருக்கும். தெய்வம்ன்றது ஏதோ ஒரு வகையில கூட வந்து இயங்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா. சூரியன் எங்க இருக்கிறாரு, 4ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே தாய் இருக்கிற வரைக்கும் அம்மா தான், அம்மா இருக்கிற வரைக்கும் கடவுள் அவங்க தான். ஸோ அவங்க அது மூலியமா போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க போதும். இவங்களுடைய அதிகபட்ச கனவு என்ன தெரியுமா, வீடு. அதிகபட்ச கனவு வீடு. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மதிப்பா இருக்கணும், ஒரு வேலைபிளா இருக்கணும். 9ஆம் இடம் இல்லையா, 9ஆம் இடம்னா பார்க்கறவங்க என்ன இருக்கணும், ஒரு மதிக்கிற இடத்துல நான் இருக்கணும், பார்க்கறவங்க ஒரு மரியாதை கொடுக்குற இடத்துல நான் இருக்கணும், ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும். ஓகேவா. ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் இவங்களுடைய கொடுப்பனை, பிறவி கொடுப்பனை. அப்ப சூரியன் அதை கன்ஃபார்ம் பண்றாரு, நான் அங்கதான் உட்காந்துருக்கேன்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அம்சத்துல சூரியன் எங்க இருக்காரு, அவர் தன்னோட ஸ்தானத்துக்கு உச்சத்துல உட்காந்துருக்காரு. அப்ப அதுவும் எப்படி இருக்குது கொடுப்பனை, அது பிரச்சனை கிடையாது. அப்ப இயல்பாவே இவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே சரி என்ன பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரும், எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது. பிரச்சனைகள் வந்து அது மூலியமா இன்னும் பெரிய பிரச்சனை ஆறவங்க யாரு, பிரச்சனைகள் வந்தாலும் அது தெரியாம இருக்கிறவங்க யாரு, அவ்வளவுதான் விஷயம். ஸோ பிரச்சனைகள் வந்தாலும் தெரியாம அது நமக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு, ஈஸியாக ஹேண்டில் ஆயிடலாம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஜாதகத்துக்கு. ஓகேவா. பெரிய அளவுக்கு போறது தான் நான் சொன்ன 6, 8 எல்லாமே. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பிரச்சனைன்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கடந்து ஈஸியா அடுத்த லெவலுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம கொடுப்பனை எப்படி, நம்மளுடைய கொடுப்பனை அங்க இயங்கிட்டு இருக்கு. இதுல சில பேருக்கு என்ன பண்ணாலும் மாறாதுன்னா உங்களுடைய லக்ன புள்ளியானது அங்க ஏதாவது இருக்கும். ரைட்டா. சரி. இதுக்கு இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பரிகாரம் என்பது கண்டிப்பாக உங்களுடைய லக்ன புள்ளி, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் நீங்க பூராடம் சொல்லிட்டீங்க, சுக்கிரன் சொல்லிட்டீங்க, இவருக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வருவார் சுக்கிரன் இல்லையா. அப்ப 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்துட்டாரா, இது 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் தானே. அப்ப இவர் வீடு கட்டினாலும், வண்டி வாங்கினாலும், பைக் என்ன வாங்கினாலும் இவர் கடன்ல தான் வாங்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. புரிஞ்சுதுங்களா. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கடன் வாங்கி என்ன பண்ணிக்கணும், நீங்க உருவாக்கிக்கணும். சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா, தொழில் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வீஸ் ஓரியன்ட்னா சார் நான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறேன் சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் தான், அவங்க சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்யறாங்க. அதே மாதிரி நம்மளும் சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் தான், நம்மளும்
உண்டான தட்சணம் வாங்கிட்டு பார்க்குறோம். கொள்ளையடிக்கிறது வேற, அதுதான் வந்து சர்வீஸ் வராது. ஜாதகத்துக்கு பணம் வாங்கிட்டு பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. என்னோட இதுக்கு நீங்கள் கொடுங்க, 500 கொடுங்க, 1000 கொடுங்கன்னு கேட்கலாம், அது தப்பு கிடையாது. ஸோ இது சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் தான். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், முழுமையாக பண்ணணும். எங்கேருந்து பண்ணணும்? வீட்டிலேருந்து தான் பண்ணணும். புரியுதுங்களா ரூலு? சர்வீஸ் 6ஆம் அதிபதி எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? அவருக்கு 4ல் இருக்காரு. 4ங்கிறது என்னது? வீடு. ஸோ சர்வீஸ் பண்ணணும் எங்கேருந்து பண்ணணும்? வீட்டில இருந்து பண்ணணும். அப்போ தான் இவருக்கு என்ன ஆகும்? டெவலப் உச்சமாக இருக்கா இல்லையா? அப்போ டெவலப் கிடைக்கும். ரூல் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு லக்ன புள்ளிநாதன் உச்சமாகிறது, லக்னாதிபதி அதே சந்திரன் என்ற நட்சத்திரம் உச்சமாகிறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி ஈஸியாக உங்களை பிரபலம் ஆக்கிரும். ஆனால் அது பிரபலத்து மேலே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னா இந்த பாக்கியமோ அல்லது பூர்வ புண்ணியமோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விடும், இல்லைன்னா விடாது. என்னுடைய ஆராய்ச்சி எங்கே தொடங்குச்சு அப்படின்னா, எனது லக்ன புள்ளி வந்து அனுசம் 1. அப்போ ராசியில் அம்சத்தில் எங்கே வரும்? ராசி அம்சத்தில் எங்கே வரும்? சிம்மத்தில் வரும். ராசியிலேருந்து 10 தொடர்பு இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஒரு அறக்கட்டளை நடத்த முடியும், ஒரு கௌரவ தலைமை வகிக்க முடியும். ஓகேவா? 10 தொடர்பு இல்லாதவங்க ஏதாவது செய்ய முடியாது. ஆரம்பிக்கலாம், நடத்த முடியாது. ஸோ இது என்ன தொடர்பு வருதுங்க? 1, 10 சம்பந்தம். காலத்துக்கு அது எத்தனாம் இடம்? 5ஆம் இடம். 5ஆம் இடம் தானே கலை. இப்போ ஜோதிடம் வந்துருச்சா? அடுத்தது அரசியல் வரப்போகுது. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே என்ன ஆகும்? அந்த 5ஆம் இட தொடர்பில் வரும். அப்போ பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை அப்படிங்கிறது பிறவி கர்மாவில் லக்ன புள்ளியில் ஒழிச்சு வச்சிருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் அங்கே போய் பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை முதல்ல இருக்கா? லக்ன கொடுப்பனையில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு வரலாம். உங்களுடைய லக்ன புள்ளிநாதன் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய லக்ன புள்ளிநாதன் ஏதோ ஒரு வகையில் சூரியனோட சம்பந்தப்பட்ட அவங்க அரசியல் சேர்க்கைக்கு போகலாம், உயர் பதவிக்கு போகலாம், அரசு வேலைக்கு போகலாம், ஓகேங்களா, அரசாங்கம் தர தொடர்புக்குள்ள போகலாம், அதிகார பணிகளுக்கு போகலாம். உங்களுடைய லக்ன புள்ளிநாதன் ஏதோ ஒரு வகையில் சூரியனுடைய தொடர்பு வந்தா, லக்ன புள்ளிநாதன் சூரியனோட தொடர்புனா எப்படி சார்? ஒன்று சேர்ந்திருக்கலாம், இல்லை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கலாம், சூரியனுடைய பார்வையில் இருக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் தொடர்புன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லக்ன புள்ளிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதனுடைய தொடர்புகளை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன லக்ன புள்ளியில் பிறந்திருக்கீங்க, அது எங்கே இருக்காரு, அவருக்கு எந்த கிரகம் தொடர்பு வருது, அது சார்ந்த பணிகளில் தான் உங்களுடைய எண்ணங்கள் போகும், பயணங்கள் இருக்கும், வாழ்க்கை திட்டமிடப்படும். அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். ஸோ உங்களுடைய லக்ன புள்ளியிலிருந்து அது இருக்கக்கூடிய எண்ணியோட என்ன பாவகம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 5, 9, 3, 7, 11, 4, 10. 4, 10 முதல் தரமான யோகம் தான். ஓகேங்களா? 4 அப்படிங்கிறது சொகுசா வச்சுக்கோ, 10ங்கிறது பெரிய பதவி பெயர் போல கொடுத்துரும். 2, 11ங்கிறது உங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடும். உங்களை உட்கார வச்சு யார் சாப்பாடு சம்பாரிச்சா என்ன, நமக்கு தேவை என்ன, என் மனைவி வேலைக்கு போறா சார் அப்படின்னு நான் உட்காந்து வீட்டில் இருக்கிறேன்னா எனக்கு 2, 11 நல்லா இருக்குது, 2, 11 தொடர்பு இருக்கு அப்படின்ற அர்த்தம். அது ஏதோ வகையில் இருக்கும், நமக்கு ஒரு கொடுப்பனையை கொடுத்துரும். ஸோ உட்கார வச்சு நமக்கு என்ன பண்ண கொடுக்கும்? சாப்பாடை கொடுக்கும். ஒரு கிரகம் இதே மாதிரி லக்ன புள்ளிக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்க எடுக்கலாம். அந்த பாவம் என்ற புள்ளியை வச்சு உனக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா, நல்ல வருமானம் கிடைக்குமா, நல்ல குடும்பம் அமையுமா, குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்களா, இது எல்லாம் 2ஆம் பாவத்தினுடைய புள்ளி சொல்லிடும். அது எப்படி சார் 2ஆம் பாவத்துக்கு புள்ளி இருக்கா சார்? முதல் பாவத்துக்கு தானே புள்ளி இருக்கும், 2ஆம் பாவத்துடைய புள்ளி இருக்கா சார்? இருக்கு. ஓகேவா? நீங்கள் முதல் ராசியில இப்போ உதாரணத்துக்கு நாம பிறந்தது விருச்சகம் அப்படின்னா விருச்சகத்தினுடைய 2வது நட்சத்திரம் தான் அனுஷம். முதல் நட்சத்திரம் அங்கே குருவோட நட்சத்திரம் இருக்கு, 2வது நட்சத்திரம் தான் அனுஷம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய 2வது நட்சத்திரமும் இவங்களுக்கு 2வது பாவம், 2வது பாவம், 3வது பாவம், 4வது பாவம் நீங்க எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்படிதான் எடுக்கணும். அப்ப அதை அப்படியே நீங்க நவுத்திக்கலாம். இப்போ ஒருவேளை கேட்டையில அவங்க பிறந்திருக்காங்கன்னு என்ன பண்ணணும்? 3வது நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணிக்கணும் நம்ம நட்சத்திரத்தை, அடுத்த பாவத்தினுடைய தொடக்கமா எடுத்துக்கணும். அப்ப விருச்சகம் அப்படிங்கிறது இவங்களுடைய முதல் பாவகம், அனுசம்ங்கிறது இவங்களுடைய 2வது, அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் நடு நட்சத்திரம். அடுத்தது தனுஷா. அப்ப தனுசுல நடு நட்சத்திரம் யாரு? சுக்கிரன் இல்லையா? இவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப எனக்கு அதே தான். அப்ப சுக்கிரன் எங்க இருக்காரு சார்? எனக்கு 5ல் இருக்காரு, லக்னத்துக்கு 5, அந்த பாவத்துக்கு எடுக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். 2ஆம் பாவத்தினுடைய குறிப்பினை பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 2ஆம் பாவத்துக்கு அவர் எங்க இருக்காரு? 2ஆம் பாவத்துக்கு எனக்கு 4 உங்களை மாதிரி எனக்கு உச்சமா இருக்கிறார். அப்ப 2ஆம் பாவம்ங்கிறது 2ன்றது குடும்பம், 2ன்றது குடும்பம். அது அந்த சாரநாதன் யாரு? சுக்கிரன். அவர் எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? அந்த பாவத்துக்கு 4ல, அந்த பாவத்துக்கு 4ல. ரைட்டா? அது யாரு? இந்த பாவத்திலிருந்து எண்ணி வர 6. அப்ப என்னுடைய குடும்பம் அமைஞ்ச பிறகு எனக்கு வீடு அமையும். ரூல் புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் வீடு அமையும் போது கடனும் வரும். 6 தொடர்பு வந்துருச்சா?
2 6 சம்பந்தம் யாருக்கு வந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் அங்கே பண்ணணும். என் ஒய்ஃப் டீச்சரு, நானும் டீச்சரு, ரூல் புரிஞ்சுதான். ஸோ 2 6 சம்பந்தம் வரும்போது இந்த காம்பினேஷன் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இவங்களுக்கு அந்த 2 6 சம்பந்தம் வரும்போது அந்த பாவத்தினுடைய அதிகமாக சுக்கரம் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண் வாரிசுகள் தான் அதிகமாக இருக்கும். குடும்பம்ங்கிறது 2ஆம் இடம், உள்ள வர்றது எல்லாமே குழந்தைங்க. அப்போ எந்த கிரகம் அருமையா இருக்கு, நான் நின்ற சாரநாதன் எனக்கு உச்சமாயிட்டான். அப்போ எனக்கு என்ன குழந்தை பிறகு என்னதுங்க, கண்டிப்பாக பெண் குழந்தை தான் பிறக்கும். ரூல் புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு சரியா வருதா? சூப்பர். உங்களுக்கு 2மே பொண்ணுங்களா? அற்புதம். இப்படிதான் ரூல் எடுக்கணும். அடுத்து 3ஆம் பாவத்துக்குள்ள போகணும். 3ஆம் பாவத்துக்கு நம்மளுடைய லக்ன புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய 2வது நட்சத்திரம் திருவோணம், ரைட்டா? அப்ப சந்திரன் அவர் யாரு? எனக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. லக்னத்துக்கு 10, ரைட்டா? லக்னத்துக்கு 10, ஆனா எனக்கு 3ஆம் பாவத்துக்கு அது 8. என்னுடைய 3ஆம் பாவத்துக்கு 8. 3ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களை நான் ரொம்ப தொலைவிட்டே இருக்கேன். சத்தியமா எனக்கு தகவல் தொடர்பு நாலேஜே கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு யூடியூப் செட் ஆகாது. ஏன் நான் பல தடவை இது பண்ணாலும் எனக்கு மைண்ட்ல எனக்கு வராது. 3ஆம் இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு 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 ஸ்பெல்லிங் எழுதுனா கூட, ஒரு கமெண்ட் பண்ணா கூட அது எழுத்துப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவங்கெல்லாம் திருத்துவாங்க, ஐயா திருத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்ததுன்னு சொல்லி ஜாதகத்தை உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பயன் கிடைக்கும். நமக்கு தப்பு செய்யறோம்ல, இந்த தப்பு ஏன் தொடர்ந்து நம்ம சரியா தப்பாக நடக்கும், ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க ஜாதகத்தோடய வச்சீங்கன்னா, ஓ நமக்கு இங்க 3 8 சம்பந்தம் இருக்கு, அதனால நமக்கு என்ன ஆகுது, அந்த தவறுகள் வருது. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம வேற ஆள்கிட்ட கொடுத்துடணும். அப்ப தகவல் தொடர்புன்றத தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துடணும். அதனாலதான் முதல் செலக்ட் பண்ணும்போது திருவோண நட்சத்திரத்துக்கு அருணை கொடுத்தேன். அவன் திருவோண நட்சத்திரம், தகவல் தொடர்பு டிபார்ட்மெண்ட் போட்டு அவனை தான் போட்டேன். புரியுதுங்களா? சோ இது முதல் விஷயம். அடுத்த ரூல் என்ன எடுக்கணும் அப்படின்னா, 4ஆம் பாவத்துக்குள்ள போகணும். 4ஆம் பாவம்னா என்னதுங்க, வீடு, சொத்து சுகம், அப்படிதானே? அப்ப 4ஆம் பாவத்தினுடைய நடு நட்சத்திரம் இது சதயம். சதயம் எனக்கு எங்க இருக்காரு, ராகு எனக்கு 6ல் இருக்காரு சார். லக்னத்துக்கு 6, அதுக்கு 3ஆம் இடம், அந்த பாவத்துக்கு 3ஆம் இடம். அப்ப முயற்சிகள் பண்ணதுக்கு பிறகுதான் நமக்கு அது அமையும். இடம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயங்கள் முயற்சி பண்ணதுக்கான லக்னத்துக்கு அது 6ஆம் இடம். அப்ப அது என்ன இருக்கும், எப்படினாலும் வீடு வண்டி வாகனம் சொத்து எது வாங்கினாலும் இல்லைங்க, கடன் இல்லாமல் அதை செய்ய முடியாது. கடனோடு தான் அதை நம்ம முடிக்கணும், பண்ணணும், இதுதான் விதி. 4 6 சம்பந்தம், ஹெல்த் பார்க்கணும். நோட் திஸ் பாயிண்ட். 4 6 சம்பந்தம் போது அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும், நமக்கு என்ன ஆகும், ஹெல்த் பாதிக்கப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கும் நம்ம சரியா இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு லக்ன புள்ளியை வச்சு ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், நகர்த்தலாம். அதோடைய கொடுப்பனை என்ன, இதோடைய பாவ கொடுப்பனை என்ன, இதோடைய விதி கொடுப்பனை என்ன, இதுக்கு பாக்கியம் இருக்கா பாக்கியம் இல்லையா, ஓகேங்களா? இது ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் சிம்மம், தனுசு, மேஷம், இதுல உங்களுக்கு 6ஆம், இப்போ எனக்கு எடுத்துக்கிறேனே, எனக்கு தகவல் தொடர்பு வராதுன்னு நான் சொன்னேன்னா, ஆனா அது சிம்மத்துல இருக்கா, தகவல் தொடர்பு வராதுன்னு சொன்னேன் சார், ஆனா எனக்கு சிம்மத்துல இருக்கு. அப்ப என்னன்னா எனக்கு அது பாக்கியம் இல்லையா, காலத்துக்கு அது 5ஆம் இடம், காலத்துக்கு அது 5ஆம் இடம், எனக்கு அது 10ஆம் இடம், விருச்சகத்துக்கு அது 10ஆம் இடம். ஸோ பதவியை கொடுக்கறதுக்கு பூர்வ புண்ணியத்தினுடைய கொடுப்பனை இருக்கு. அப்ப எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ரூல் புரிஞ்சுங்களா? அந்த வேலை செய்யறதுக்கு அந்த வேலையை நான் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் வேற யாரை வச்சாலும் அந்த வேலை செய்யும். 8ன்றது எனக்கு வேற இடங்கள்ல இருந்தது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு கடகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அது பாதகமா வேலை செஞ்சிருக்கும். ஸோ இங்க சிம்மத்துக்கு வந்ததுனால என்ன ஆகும், எனக்கு 8 தான், அது என்னாலதான் செய்ய முடியாது, ஆனா என் சார்ந்தவர்களால அதை செய்ய முடியும். ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் உண்டான விதைகள் என்ன, எங்க அம்மாவுடைய கொடுப்பனை என்ன, அப்பாவுடைய கொடுப்பனை என்ன, அவங்க மூலியமா நம்மளுடைய கொடுப்பனை என்ன, குழந்தைகளுடைய கொடுப்பனை என்ன, இப்படி என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொருக்கும் நீங்க விதை நகர்த்து என்ன பண்ணலாம், இந்த லக்னத்தினுடைய விதை மாதிரி 12 பெட்டிகளுடைய விதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 11 பெட்டிகளுடைய விதையும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? இன்னும் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியுதா? ஒரு லக்ன புள்ளியில இருந்து எப்படி நீங்க எடுக்கிறன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு யாருக்கு எல்லாம் மீண்டும் சொல்றேன், 1 5 9, 4 10, 2 11, 3 7 11, இதெல்லாம் சூப்பர், இதெல்லாம் அற்புதம். இந்த மீறி 6 8 வரது, 6 8 12 மட்டும்கள் தான் வாழ்க்கையில இடைஞ்சல்கள் கொடுக்கும். இவங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியில போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டாங்க, என் சொந்தங்கள் யாருமே இல்லாத இடத்துக்கு நான் போயிட்டேன், அல்லது அது சார்ந்த 8ஆம் இடம் சார்ந்த தொழில், 12ஆம் இடம் சார்ந்த தொழில் பண்றேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. புரிஞ்சுதுங்களா? உங்க லக்ன புள்ளி எதை நோக்கி தூவப்படுகிறதோ அந்த புள்ளியின் அடிப்படையிலேயே உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்தால்
நீங்கள் 6, 8, 12 இருந்தாலும் நீங்கள் வெற்றியாளர்களே. ஓகேவா? அது இல்லாத பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? பிரச்சனை, கஷ்டம். இல்லை இப்போ போலீஸ் வேலை செய்யறான், அவனுக்கு 6ல் இல்லாம இருக்கக்கூடாதா? கோர்ட்டுக்கு போறாங்க, 8ல் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? மருத்துவரா இருக்கிறாங்க, 12ல் இருக்கலாமா இருக்கலாமா? இது எல்லாம் வரம், நோட்டீஸ் பாயிண்ட், அந்த அந்த வரம். ஸோ கான்செப்ட் என்னன்னா, உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். ஸோ லக்ன புள்ளிக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்புல அது தொழிலானது இருந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் இன்பம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இல்லைன்னா உங்களுடைய தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும், திருப்தி அடைய மாட்டீங்க. இப்ப உங்க லக்ன புள்ளி ஒன்று சொல்லிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு 10 தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. நான் ஏதோ ஒரு வகையில பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை இதை நோக்கி நான் போகணும்னு ஆசைப்படுறது என்னுடைய பிறவி குணம். இதை விட்டுட்டு நான் ஒரு தொழிலுக்கு போய் வேலைக்கு போயிட்டு மாசம் 3000 சம்பாதிக்கிறேன், ஒரு வாரம் 2000 சம்பாதிக்கிறேன் போய் உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? என்னடா வாழ்க்கை, நம்ம இதுக்கு தான் பிறந்தோமா, நம்மளோட எண்ணம் வேறையாச்சு, நம்ம அதை நோக்கி எப்போ பயணிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ லக்ன புள்ளிக்கு தகுந்த மாதிரியான முதல் உங்களுடைய கொடுப்பனையை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக அந்த வழியில் எப்படி போனால் நம்ம சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற பாதைகள் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? 1, 5, 9 வளர்த்தவனுக்கு பிறக்கும் போதே அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். ஓகேங்களா? பிறக்கும் போதே 1, 5, 9ல் பிறந்த பிறக்கும் போதே வாய்ப்பு இந்தா அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுத்துருவார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4, 10, 4, 10 இருக்கு இல்லையா? அந்த 4, 10ல் வளர்த்தவனுக்கு வளர்ந்து கொஞ்ச நேரத்துல, அதாவது ஒரு 30 வயசுக்குள்ள அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். 4, 10 வந்தவனுக்கு. மீதி 2, 11 இருக்கு இல்லையா? இது மனைவி வந்ததுக்கு பிறகு. இந்த 3, 7, 11, 2 இது எல்லா பாவகம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம், மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க, வருமானம், டெவலப்மெண்ட் எல்லாமே. அப்ப 3, 7, 11, 2 இதெல்லாம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 6, 8ல் இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த 6, 8க்கு உண்டான பாதை என்ன, எந்த தொழில் என்ன, அதுக்கான பயணம் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்க உங்களை வெற்றியாளராக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, ஓகேங்களா, மீண்டும் ஒரு இரிய தருணத்தில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். ஸோ என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக 1 மாதம் வெயிட் பண்ணுறது நீங்கள் தயாராக இருந்தால் நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஸோ 96 594 125 37 இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்னணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபோன் சரியாக எடுக்க முடியாத காரணம் சொல்லிடுறேன். ஸோ அதனால் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்திலே இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சு உக்காந்து பாயிண்ட் எடுத்து நோட்ஸ் எழுதுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கருத்துமே இருந்தது. சிறப்பாக பேசிய நமது குருநாதர் அவர்களுக்கு முத்துப்பாண்டி ஐயாவும் மஞ்சுளா மேடமும் சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு உங்கள் அனைவரையும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய மனுஷர் பொண்ணுங்க, சின்ன பையன் போடக்கூடாதுங்க.